நம்ம அப்பதான் சாப்பிடலாம்னு உட்காருவோம். சாப்பிடும்போது குழந்தை மோஷன் போயிடுவான். ஸோ நம்ம சாப்பிட்டு விட்டுட்டு குழந்தைய அதை க்ளீன் பண்ணிட்டு தான் அகைன் நம்ம அந்த ஒர்க் வரணும். சபா இப்பவே கண்ணை கட்டுது. க்ளீன் பண்ணிட்டு நம்ம திரும்ப சாப்பிட உட்காரும் போது நமக்கு அந்த சாப்பிட்ற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுங்க சார். சாப்பிட மாட்டேயா. குக்கிங் டைம்ல கூட சார் காலை புடிச்சுப்பாங்க, பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாவே இருக்கும். பதறுதா உள்ள பதறணுண்டா. தூக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவான். நான் தானே பிள்ளைய தூக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட தூக்கிட்டு அழுதுகிட்டு தூக்கிட்டு குக் பண்ணும்போது நம்ம மேலேயே தெரிச்சிரும். கூட யாரா இருந்தாலும் அவனை ஒரு 15 மினிட்ஸ் தான் டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கு. நைட்டு தூக்கம் சுத்தமா போச்சு சார். நான் தூங்க மாட்டேன்டி. அவங்க என்ன வேணா ஃபீட் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனையே இல்லை. என் குழந்தை சேஃபா இருக்கானா ஐ ரெடி டு கிவ். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். பெத்த அம்மா மேலயும் நம்பிக்கை இல்ல, கட்டின புருஷன் மேலயும் நம்பிக்கை இல்ல. வாடா வாடா. டேய் சும்மாறா. இதுல வர எங்களை பெத்த அம்மா மேலயும் நம்பிக்கை இல்ல. யார் மேலதான் நம்பிக்கை? நோ ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். நான் கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா அவனை வச்சு கையில வச்சுக்கின்னு வீட்டு ஃபுல்லே ரவுண்ட் அடிப்பேன் சார் அவனை. யார் நீயா? இவங்க நைட்டு ஃபுல்லா தூங்குவாங்க, டேல நான் வேலைக்கு போவேன். இவங்க டேலயே கொஞ்சம் தூங்குவாங்க. ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. தல தயவு செய்து நான் அப்படி மட்டும் பாக்காதீங்க. மாடிடா அவா. சார் வேணும்னே நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். இப்பதான் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணன் இருக்க துணிச்சல அவன் பேசுறான். ரெண்டு பேரும் அடிச்சுக்க வேண்டாம்.